விஜய் ஆண்டனியுடைய நடிப்பில் சமீபத்தில் தியேட்டர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மார்கன். இந்த மார்கன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல படத்தினுடைய கதை. சென்னையில் உடல் முழுவதும் கருப்பான நிலையில் ஒரு இளம் பெண்ணினுடைய பிணம் கண்டெடுக்கப்படுது. மும்பையில் காவல் அதிகாரியாக இருக்கக்கூடிய துருவ், அதாவது படத்தினுடைய ஹீரோ விஜய் ஆண்டனி, இதே ஸ்டைலில் ஒரு கொலை ஆல்ரெடி டீல் பண்ணியிருக்காரு. அதன் மூலமாக தனிப்பட்ட இழப்பையுமே சந்திச்சிருக்காரு. அப்படின்றதுனால சீனியர் அதிகாரியான முத்துவேல் ராஜன், அதாவது சமுத்திரக்கனி, இந்த கேஸையும் நம்ம விஜய் ஆண்டனி கிட்டே ஒப்படைக்கிறாரு. வழக்கு விசாரணையில் தமிழறிவு, அதாவது அஜய் திஷான் அப்படின்ற இளைஞர் உள்ளே வர அவருக்கு அரிதான மெமரி பவர் இருக்கிறது தெரிய வருது. சந்தேகம் அவர் மேல அப்படியே திரும்ப இந்த வழக்கில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய திருப்பங்களே மார்கன் திரைப்படத்தினுடைய கதை. சரி, ஓகே, படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவானதொரு நடிப்பை கோரும் கதாபாத்திரத்தில் அதைவிட அளவான வசனங்கள் பேசி கதையின் நாயகனாக மட்டுமே நிற்கிறார் விஜய் ஆண்டனி. நாயகனுக்கு நிகரானது ஒரு கதாபாத்திரத்தில் ககன மார்கனாக அஜய் திஷான். தொடக்கத்தில் சளிப்பூட்டினாலும் அவருடைய கதாபாத்திரம் வளர்ச்சி அடைந்ததும் பாஸ் மார்க் பெறக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நடிகராக இருக்காரு. கான்ஸ்டபிளாக வரக்கூடிய மகாநதி சங்கர் சில இடங்களில் சிரிப்பை வரவழைக்கிறாரு. இன்ஸ்பெக்டராக வரக்கூடிய பிரிகிடா சாகாவின் கதாபாத்திரம் இன்னுமுமே ஆழமாக எழுதப்பட்டிருக்கலாம். அது ஒரு மாதிரி ஏதோ மேம்போக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அஜய் திஷானின் தங்கையாக வரக்கூடிய அர்ச்சனா, கடைசி அரை மணி நேரத்தில் எட்டி பார்க்கக்கூடிய சவாலான வேடத்தில் கடிமொழி ஆகியோர் குறைகள் எதுவும் இல்லாத சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. படம் தொழில்நுட்ப ரீதியாக எப்படி எடுக்கப்பட்டிருக்கு டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனி அவருடைய பின்னணி இசையானது குற்றம் நடக்கக்கூடிய இரவு காட்சிகளுக்கும் ஃபேண்டசி காட்சிகளுக்கும் அமானுஷ்ய உணர்வை கச்சிதமாக கடத்துது. கதையோடு வரக்கூடிய அந்த கிளைமேக்ஸ் பாடல் ஆறுதல். குற்ற பின்னணி கதைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அமைஞ்சிருக்கக்கூடிய யுவாஎஸ்ஸின் ஒளிப்பதிவு படத்துக்கு கண்டிப்பாக ஒரு பக்கபலம். இயக்குனரே படத்தொகுப்பாளர் அப்படின்றதுனாலயோ என்னவோ கட் பண்ண வேண்டிய பல இடங்களில் கூடுதல் சுதந்திரம் எட்டி பார்க்குது. இருந்துமே சடாரென முடியக்கூடிய கிளைமேக்ஸை கொஞ்சம் சற்றே நிறுத்தி நிதானமாக சொல்லியிருக்கலாம். சிட்டியில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய கொலைகள், அதை யார் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சைக்கோ த்ரில்லர், ரிட்டையர்டான அல்லது ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டு மன இறுக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் கடைசி அவர்கிட்ட போகக்கூடிய கேஸ்னு ஒரு வழக்கமான டெம்ப்ளேட் கொலை வழக்கை துப்பறியும் கதையாக இருந்தாலுமே கூட அதில் ஐடென்டிக் மெமரி, சித்தர்களின் சக்தி என அறிவியலையும் அதீத ஃபேண்டசியையும் கலந்து சுவாரஸ்யமாக்கியிருக்காரு இயக்குனர் லியோ ஜான்பால். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த கதாபாத்திரத்தினுடைய பின்கதை, அதாவது ஃப்ளாஷ்பேக், அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நீச்சல் திறமை போன்றவற்றையும் இணைத்தது ரொம்ப ஸ்மார்ட்டான ரைட்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. விஜய் ஆண்டனி குற்றம் சாட்டப்பட்டவரை விசாரிக்கக்கூடிய அந்த முறை, மெமரி ரிகவரி காட்சிகளை படமாக்கிய விதம், சிசிடிவி காட்சிகள் கிளப்பும் டென்ஷன் போன்றவை திரைக்கதையை சுவாரஸ்யப்படுத்தும் முயற்சிகள். அதே நேரம் சித்தர்களுடைய சூப்பர் பவர், அதை வைத்து மெமரி தொடர்பாக சக்திக்கு காரணம் சொன்னது போன்றவை ஃபேண்டசியாக ஓகே அப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் அதீத லாஜிக்கே இல்லாத மோடுக்கு போயிடுது படம். அந்த மாதிரியான காட்சிகள்லாம் பார்க்கும்போது ஏன்பா ஃபேண்டசியாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாப்பா அப்படின்றது ஆடியன்ஸோட மைண்ட் வாய்ஸாக இருக்குது. இருந்தாலும் அதை அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் கம்பு சுத்தாமல் பேரா சைக்காலஜி அப்படின்னு சொன்னது சற்றே ஆறுதலான விஷயம். ட்விஸ்டுகள் என்று வரக்கூடிய சிலவற்றில் இன்னும் ஆழம் சேர்த்திருக்கலாம். மற்றொரு புறம் தமிழ் சினிமாவில் வடசென்னை கதாபாத்திரங்கள் மீது இருக்கக்கூடிய பொதுப்படையான அந்த சிக்கலான பார்வை இதில் தாராவி பக்கமும் வட இந்தியர்கள் பக்கமும் திரும்பி இருக்கு. தாராவி தார் போன்ற வசனம் எல்லாம் வில்லன் பேசுவதாகவே இருந்தாலும் கூட தவிர்த்திருக்க வேண்டிய ஒன்றே. அதே போல தூய்மை பணியாளர்களை காசுக்காக அலையிறவங்களா காமிச்ச அந்த காட்சியும் அபத்த காட்சி, அனாவசியம் அப்படின்னே தோணுச்சு. மொத்தத்தில் இந்த மார்கன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சற்றே சுவாரஸ்யமான கதை, அங்கங்கே நிமிர்ந்து உட்கார வைக்கக்கூடிய காட்சிகள் இருந்தும் மேற்கூறிய குறைகளை கலைந்திருந்தால் இந்த மார்கன் இன்னுமே உயர பறந்திருப்பான் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு வழக்கமான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி தான். ஆனால் அதுக்குள்ளே சில ஃபேண்டசியான விஷயங்களை ஆட் பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கியிருக்காங்க. நீங்கள் தேட்டரில் போய் பார்க்குறீங்கன்னா ஒன் டைம் தாராளமாக வாட்சபிள் மூவி தான் இது. அவ்வளோ மோசமாலாம் இல்லை. ஆனால் அட் தி சேம் டைம் ரொம்ப எதிர்பார்த்து போனீங்கன்னா இந்த திரைப்படம் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. அதே மாதிரி விஜய் ஆண்டனி அவர்கள் ஹீரோவானதுக்கு அப்புறமா அவர் நடித்த திரைப்படங்களோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா அதில் 2-3 திரைப்படங்கள் தான் பேர் சொல்கிற மாதிரி வெற்றி பெற்றிருக்கும். மற்ற திரைப்படங்கள்லாம் வந்ததும் தெரிஞ்சிருக்காது, போனதும் தெரிஞ்சிருக்காது, வந்த தடையுமே இல்லாமல் போயிருக்கும். அந்த வகையில் கண்டிப்பாக இந்த மார்கன் திரைப்படம் விஜய் ஆண்டனியோட ஃபில்மோகிராஃபியில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவிஸ்லேயே கொஞ்சம் பெட்டர் மூவி அப்படின்னு சொல்லலாம். சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னா படத்தில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய கொலைகள், அந்த வன்முறை காட்சிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ அடல்ட் கண்டென்ட் அது மட்டும் தான் படத்தில். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃபேமிலியை கூட்டு போகலாமா வேணாமன்றது டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்கன் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா படத்தை பற்றி உங்களுடைய ரிவ்யூ என்ன, கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங் நினைத்துருங்க.